தமிழ்நாடு வியக்கின்ற அளவிற்கு எதிரிகள்லாம் அஞ்சுகின்ற அளவிற்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் மனிதம் காப்போம் மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்விலே இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக அழகாக அற்புதமாக நாட்டு நடப்பை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் எனது இனிய நண்பர் அருமை சகோதரர் டாக்டர் எம் ஜெகன்மூர்த்தி அவர்களே, இந்த மண்ணிலே மறைந்திருந்தாலும் அவர் பெயரை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த பூமியே அதிர்கின்ற அளவிற்கு கரை ஓசை எழுப்பி உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கா என்பதை எடுத்து காட்டுகின்ற இந்த புதிய பாரத கட்சி உருவாக்கிய நிறுவன தலைவர் மறைந்த போற்றுதலுக்குரிய டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைக்கும். அப்படி வாழ்கின்ற காலத்திலே புரட்சி பாரதம் கட்சியை உருவாக்கிய டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள் அவர் வாழ்நாளிலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்த நன்மை இங்கே கரை ஒளியாக மாநாட்டிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போற்றுதற்குரிய கழக தலைமை செயலாளர் திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரி பி தங்கமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் முன்னாள் அமைச்சர் மாநிலவை உறுப்பினர் அருமை சகோதரர் சி வி சண்முகம் அவர்கள் இருந்தார். ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்திலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை அவர் அங்கே இருந்து வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, இதிலே வரவேற்புரை நிகழ்த்திய பொறுப்பாளர்களே, முன்னிலை வைக்கின்ற பொறுப்பாளர்களே, இங்கே அழகாக அற்புதமாக புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள் கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கும், அதோடு புரட்சி பாரதம் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது அழகாக பேசிய எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் திரு கரீம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, இந்த மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத கட்சியினுடைய மாநிலத்திலிருந்து
மாவட்டத்திலிருந்து ஒன்றிய நகர கடைக்கோட்டி வரை கடைக்கோட்டில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மட்ட கழக நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற கழக முன்னோடி பொறுப்பாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைக்கு அருமை சகோதரர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் விழுப்புரத்திலே மாநாடு என்று அறிவித்தவுடன் நான் கூட சிந்தித்து பார்த்தேன். மழை வருகின்ற காலமாச்சே, மழை வந்தால் என்ன செய்வது, மிகப்பெரிய மாநாடை நடத்துவதாக சொல்கிறார் என்று சொல்லி, ஆனால் வருண பகவான் எழுச்சியோடு இந்த மாநாடு தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கின்ற மாநாடாக இருக்கும் என்கிற ஒரு நிலையிலே அற்புதமாக குழு குழு என்று குளிர்ந்த காத்தோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர், புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் மிகுந்த எளிமையானவர், பண்பாளர், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர். அவர் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது என்னை அணுகி கேட்டார், எனக்கு கேவி குப்பம் தொகுதி வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் இருப்பது இங்கே அங்கே கேட்கல என்று சொன்னேன். இல்லை, எனக்கு அதுதான் வேண்டார். ஆக அவர் கேட்டது அதிமுக கட்சி கொடுக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கேட்ட தொகுதியிலே கொடுத்தோம். உடலும் உயிரும் எப்படி இருக்குதோ அதுபோல அதிமுகவும் புரட்சி பாரத கட்சியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கின்றன. இது எவராலும் பிரிக்க முடியாது. இந்த கட்சியினுடைய நோக்கம் புரட்சி பாரத கட்சியினுடைய நிறுவனாக இருந்த பூவை எம் மூர்த்தியால் கண்ட கனவை நனவாக்கின்றதாம். அவர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற, தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட ஏழை மக்கள் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும். அதற்காக தான் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார். அவரை போலவே அவரை தொடர்ந்து அவருடைய மறு உருவமாக இருந்து கொண்டிருப்பவர் அறிவுசாரியம் ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். நம் கூட்டணியிலே அங்க வைத்தாலும் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு மானிய கோரிக்கை நடைபெறும். அப்பொழுது ஆதிராவிடர் நலன் மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மானிய கோரிக்கையிலே என பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்று சொல்ல இருவர் தான் பேச முடியும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும். நம்முடைய இயக்கமும் கூட்டணியை சேர்ந்து அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கேட்ட உடனேயே அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய கோரிக்கையை சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பேசுவதற்கு அந்த வாய்ப்பை தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம். இங்கே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரலை சட்டமன்றத்திலே அறிவிச்சவர் ஜெகன்மூர்த்தி அவர் ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய எண்ணத்தை சட்டமன்றத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார். நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அறிவு சகோதரர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் நுண்ணிப்பாக நான் பார்த்துக் கொண்டிருப்பேன், கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏனென்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், அதில் எந்த இடைப்பாடும் இருக்கக்கூடாது என்பதுதான் அதிமுகவுடைய நிலைமை. இங்கே கூட எனக்கு சில தகவலை கொடுத்தார்கள். புரட்சி பாரதம் கட்சியை நிறுவனர் மறைந்த டாக்டர் எம் மூர்த்தி அவர்கள் பற்றி சில குறிப்பை தந்தார்கள். அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தாலும் அவருடைய லட்சியம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர் ஈர்க்கப்பட்டு சட்ட மேதை அவர்கள் என்னென்ன நினைத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தன் வாழ்நாளிலே கடைபிடித்து நிறைவேற்றி காட்டினார். அவர் உரிமைக்காக குரல் கொடுத்தார். தலித்தின் மக்களின் முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் பாடுபட்டார். அதோடு எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் கூட இங்கே குறிப்பிட்டார், கிட்டத்தட்ட இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாவது மாநில மாநாடு, புரட்சி பாரத கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்று கருதுகின்றேன். அந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக புரட்சி தலைவி அம்மாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார்கள். அதோடு இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சி இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்றது. 45 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 46வது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற இந்நாளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. ஆக இதுக்கு வயது 45 முடிஞ்சு 46 ஆகி போச்சு. ஆக இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 46 ஆண்டு காலம் ஒரு இயக்கம், ஒரு கட்சி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றத்திற்கு பாடுபட்டு சொன்னால் அது புரட்சி பாரத கட்சி தான். அதே போல இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநாடு ஒரு துவக்கமாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற புரட்சி பாரதம் கட்சி மாநாடு பல பேருக்கு தூக்கத்தை கெடுத்துடுது. ஆகா, 2024 40க்கு நாம் 40 என்று நினைத்துக் கொண்டவர்களுக்கு இந்த மாநாடு அவருடைய தூக்கத்தை கெடுக்கப்பட்டு விட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அதிலே புரட்சி பாரதம் கட்சியும் முன்னிலை வைக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிள்ளையார் சுழி போட்ட கட்சி புரட்சி பாரத கட்சி. நேற்றை வரைக்கும் திரு ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருப்பார். இன்று முதல் தூக்கத்தை தொலைக்கப்பட்டு விட்டது. எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார்,
இந்த அரங்கம் நிரம்பி விட்டது. அதோடு வெளியிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி என்று சொன்னார். ஆகவே தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதியிலும் இருந்தும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்கே குழுமி இன்றைக்கு விழுப்புரம் மாநகரமே கடல் போல் காட்சி அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சி தான் திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடும், ஆரம்பமாகிவிட்டது. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் தூக்கம் கெட்டுவிட்டது. ஆக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு இந்த மாநாடு. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று. நம்முடைய வெற்றிக்கு இந்த மாநாடே சாட்சி. திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார், அவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வலுவான கூட்டணி என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நாளைக்கு தொலைக்காட்சி பார்ப்பீர்கள், இப்பொழுது கூட தொலைக்காட்சி பார்த்துட்டு தான் இருப்பார் நினைக்கிறேன். எங்களுடைய கோட்டையில் அங்க வைக்கும் புரட்சி பாரத கட்சியினுடைய வலிமை எந்த இடத்துக்கு எவ்வளவு இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அத்தனை கட்சிகளுமே வலிமையான கட்சி. இன்றைக்கு கூட இங்கே அழகாக நம்முடைய உரையாற்றினார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் கரீம் அவர்கள் குறிப்பிட்டார். இன்றைக்கு நம்முடைய கொள்கைகள் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தோழமை கட்சிகள். இங்க யாருக்கும் யாரும் அடிமை அல்ல. உழைப்பாளிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். உழைக்கின்றவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அப்படிப்பட்ட கட்சிகள் தான் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைகிற கூட்டணியில் அத்தனையுமே சுயநலவாதி கூட்டணிகள், சுயநலவாதிகள் அமைக்கின்ற கூட்டணி. நம்முடைய கூட்டணி பொது நலன் சார்ந்த கூட்டணி. எனக்கு முன்னாலே பல்வேறு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சில தீர்மானத்தை படித்தார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய நகலிலே படிச்சு பார்த்தேன். அற்புதமான தீர்மானம். இதுதான் மக்களுக்கு தேவை. ஒரு கட்சியினுடைய திறமை, வலிமை, மக்களுக்கு எதை செய்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஆய்ந்து அதற்கு ஏற்றவாறு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நான் நிறைய வந்தேன், கால நேரம் ஆகி போச்சு, அதனால சுருக்கமாக நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்க காலையிலிருந்து இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை மக்களுக்கு. அவர்களுக்கு என்று குடும்பம் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, வாரிசு கிடையாது. நாம் தான் அனைவரும் வாரிசு, மக்கள் தான் வாரிசு. அவளுக்கு செய்வதுதான் தன் பிள்ளைகளுக்கு செய்வது போல கருதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். எனக்கு முன்னாலே அழகாக புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசினார்களே. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் வயிறார உணவு உண்ண வேண்டும், அவர்களுக்கு கல்வி சிறக்க வேண்டும். அதற்காக
பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாள் ஒன்றுக்கு 72 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை கூட திரு கருணாநிதி கொச்சப்படுத்தினார். பிறகு அந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று முட்டை போட்டார். ஆக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று எதிர்க்கட்சி தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு கிராம சூழ்ந்த பகுதி, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, அப்படிப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் கல்வியிலே. அதற்காக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு ஒரு அரசாங்கத்திலே பல துறை இருக்கின்றன. ஆனால் கல்வித்துறைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியிலே புரட்சியை கண்டார்கள். நம்முடைய குழந்தைகள் சிறந்த கல்வி கற்க என்பதற்காக, ஏழை குழந்தைகள் கல்வி கற்க என்பதற்காக அவருடைய தாய் தந்தையர்கள் அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லா புத்தகத்தை கொடுத்தாங்க, நோட்டை கொடுத்தாங்க, கொண்டு போறதுக்கு பைய கொடுத்தாங்க, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, அறிவுபூர்வமான கல்விக்கு மடிக்கணினி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. நாம் பெற்றெடுத்த குழந்தை கூட இவ்வளவு செய்ய முடியாது. பெற்றெடுக்காத தாயாக இருந்து இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த குழந்தைகள் சைக்கிளே பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அவர்களை ஈன்றெடுத்த தாய் தந்தை பார்த்து மகிழ்கின்ற அளவிற்கு கொண்டு வந்த திட்டம் தான் அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்த பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டு வந்த சைக்கிள் வழங்குகின்ற திட்டம். அதே போல இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்கி அறிவுபூர்வமான கல்வி கற்க முடியும். அதனால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற முடியும், வேலை வாய்ப்புக்கு போக முடியும், உயர்கல்விக்கு போக முடியும். அடித்தட்டிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றது. அந்த குழந்தைகளும் அறிவு சார்ந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். அவர்களும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும், வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் என்று கருதிதான் கிட்டத்தட்ட இதையும் புரட்சி தலைவி அம்மா இருந்த போதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு 52 லட்சம் மடிக்கணினியை நம்முடைய ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இதுதான் சாதனை. ஏழை மக்களுக்கு செய்யணும் சொன்னா செய்து காட்டியது அதிமுக அரசாங்கம். அதற்கு துணை நின்றது அதிமுக கட்சி. அதே போல திருமண உதவி திட்டத்தை இங்கே பேசினார்கள், அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஏழை எளியோர்கள், கிராமத்தில் இருக்கின்றவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. திருமண உதவி திட்டம் 25,000 50,000, தாலிக்கு தங்க ஒரு சவரன் 45,000 ரூபாய், இன்னைக்கு ஒரு பவுன். அதையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி அற்புதமான திட்டத்தை ஏழைகளுக்கு கொடுத்தோம். அதோடு அதிமுக அரசாங்கம் அம்மா இருசக்கர வாகனம், சாதாரண குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக மானியம் 25,000 ரூபாய் கொடுத்து அம்மா இருசக்கர வாகனத்தை அளித்தோம். 3 லட்சம் பேருக்கு திட்டமிட்டு 2,77,000 பேர் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதே போல உழைக்கும் திறனற்ற முதியோர்கள், அந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த முதியோர் உதவித்தொகை 1000 உயர்த்தினார்கள். நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் எல்லாம் நான் சென்ற இடத்திலெல்லாம் இன்னும் கூடுதலாக முதியோர் உதவித்தை கேட்டு விண்ணப்பிக்கின்றார்கள், அவர்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள்.
அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை 110 விதியின் கீழே தகுதி உள்ள 5 லட்சம் பேர் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 90% முதியோர்களுக்கு கொடுத்தோம். அவர்கள் அனைவரும் யார்? ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த முதியோர்கள், உழைக்கும் திறனற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகையை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் பல பேருக்கு நிறுத்திட்டாங்க. இதுதான் திமுகவோட சாதனை. அதே போல தை பிறந்தால் வழி பிறக்கும். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், வேலை இல்லாத திண்டாட்டம், வருமானம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் தை பண்டிகை வந்தது. அந்த தை பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் வழங்கினோம். முழு கரும்பு கொடுத்தோம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தது, 21 பொருள் தரேன்னு சொன்னாங்க. நான் கூட சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துறாங்க, மகிழ்ச்சி என்று நினைத்தோம். ஆனா அந்த 21 பொருள் கொடுக்குன்னு சொல்லி அதுல 500 கோடி சுருட்டுல தான் மிச்சம். பொருள் ஒழுங்கா போய் சேரல. 21 பொருள் பை ஒண்ணு சேர்த்தி அதுல அரிசி கொடுத்தாங்க, வண்டில் எழுஞ்சிக்கிட்டு இருக்குது. புளி கொடுத்தாங்க, பள்ளி இறந்து கிடக்குது. வெள்ளம் கொடுத்தாங்க, சொல்லவே முடியாது. பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் தான் ஞாபகம் வரும் நமக்கு. பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்கல, மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டார் ஸ்டாலின். அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்ததில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் 11 மாத காலம் ரேஷன் கடையில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து அரிசி, சர்க்கரை, எண்ணெய் தொடர்ந்து கொடுத்தோம். அம்மா உணவகத்தில் 11 மாதம் நாங்கள் விலையில்லாம கொடுத்தோம். இதுதான் ஏழை மக்களுக்கு செய்கின்ற நன்மை. எனக்கு முன்னால நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அழகாக பேசினார். புயலை பற்றி பேசினாங்க. பிக்ஸாம் புயல் சென்னையில் வந்தது. 3ஆம் தேதி மழை பெய்யுது ஈவினிங்ல, 4ஆம் தேதி மதியம் வரைக்கும் பெய்யுது, 5ஆம் தேதி வரைக்கும் யாரும் போகல. 5ஆம் தேதி மாலையில் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு, தண்ணி தேங்குகிற இடத்துல இருந்து தண்ணீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்தில் ராட்சச மின் மோட்டரை வரவழைக்கிறோம். பாருங்க எப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் சகாக்களும் சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி. ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்றாரு, சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு, 5ஆம் தேதி மாலையில் தேங்கி இருக்கிற தண்ணீரை அகற்றுவதற்கு என்எல்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மின் மோட்டார் இருக்கிறதோ அதை எல்லாம் கொண்டு வந்து சென்னையிலே பொருத்தி தேங்கிய தண்ணீரை அகற்றப்படும் என்று அவர் பேட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட செயலற்ற அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசாங்கம் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். ஒவ்வொரு சென்னை மாநகரத்தில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரி நியமிப்போம். அதோடு அவர்கள் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரிகளோடு மற்ற பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஆலோசனை வழங்கப்படும். அதிலே காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, மருத்துவத்துறை, இப்படி பல துறைகள் ஒன்றாக இணைத்து ஒரு குழுவாக அமைத்து இந்த புயலோ வெள்ளமோ வருகின்ற பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்குவோம். ஒண்ணுமே வழங்கல. அதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படி புயல் வருகின்ற பொழுது, வெள்ளம் வருகின்ற பொழுது மக்கள் தகுந்த ஆலோசனை அரசு வழங்கப்பட்டது. ஒரு வாரத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு உணவுப் பொருளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், காய்கறிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உடல்நிலை சரியாக இருந்த இல்லை என்றால் மருந்து மாத்திரை வைத்துக் கொள்ளுங்கள், டார்ச் லைட் வைத்துக் கொள்ளுங்கள், மெழுகுவர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு குழந்தைகளுக்கு பால் வேண்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், குடித நீரை வைத்துக் கொள்ளுங்கள், மேல்நிலை தொட்டி இருந்தால் நிரப்பிக் கொள்ளுங்கள், தகுந்த பாதுகாப்போடு இருங்கள் என்று அறிவுறுத்தினோம்.
ஒண்ணுமே செய்யல. நாட்டிற்கே சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? லஞ்சம் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுல தான் சூப்பர் முதலமைச்சர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவுக்கு வழிகாட்டியான முதலமைச்சரா. எதுல? ஊழல் செய்வதற்கு. ஊழல் செய்தான ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர் அங்க இருக்காரு. இன்னொரு அமைச்சர் விழுப்புரம் கூட்டத்தில் ராசி என்னமோ தெரியல. இன்றைக்கு புரட்சி பாரதம் மாநாட்டில் நடந்த, எனக்கு முன்னால தலைவர் சொன்னதை போல ராசியாட்டு இருக்குது. இந்த மாநாடு நடத்தணும்னா இந்த மாநாட்டு மந்திரியுடைய பதவி போகுது. ஆக லஞ்சத்திலே ஊழலே திளைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து மக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசு. அதனாலதான் அறிவிச்சவர்கள் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏழைகளுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம், உழைக்கும் வர்க்கத்திற்கு நன்மை செய்கின்ற இயக்கம். அதே போல 100 நாள் வேலை திட்டம். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் அதிகமா 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவருக்கு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்க, 100 நாளை 150 நாளாக நாட்டில் உயர்த்தப்படும், கொடுக்கப்படுகிற ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஒண்ணுமே இதுவரைக்கும் செய்யல. முதியோர் உதவித்தொகை 1000 1500 உயர்த்தப்படுறாங்க, அதுவும் செய்யல. உணவுப் பொருட்கள் குறைந்த ஆதார விலை இல்ல. அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு சொன்னாங்க, அதுவும் கிடைக்கல. இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயங்கள், இளைஞர்கள் படிக்கின்றார்கள். வங்கியிலே வாங்கிய கல்வி கடன் ரத்துனாங்க, பேச்சு மூச்சே காணோம். நான் இவ்வளவு கடையில மாதந்தோறும் 1 கிலோ சர்க்கரை கூடுதலா வழங்கினாங்க, அதுவும் இல்ல. எரிவாயு சிலிண்டர் மானியம் 100 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. இப்படி சுமார் 520 அறிவிப்புகள், 1 2 இல்ல. செய்யற மாதிரி இருந்தா தானே இவ்வளவு அறிவிப்பு சொல்ல மாட்டாங்க. நாட்டில் எந்த கட்சியுமே இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்டதில்லை. 520 அறிவிப்புகளை திமுக தேர்தல் அறிக்கையில அறிவிப்பு வெளியிட்டு 1 2 செஞ்சுட்டு மீதி எல்லாம் கிடப்பில் போட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கொள்ளையடிக்கிற காட்சி தான் தமிழகத்தில் பார்க்க முடியுது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதோடு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி. என்ன மன்னர் பரம்பரையா? ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சரான ஏத்துக்க மாட்டியா? மேடையில் இருக்கிறீங்களா முதலமைச்சரான ஏத்துக்க மாட்டியா? ஆக நம்ம இயக்கத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள், நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் வாரிசு அரசியல் கிடையாது. உழைக்கின்றவர்கள், தகுதியானவர்கள் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அது அண்ணா திமுக இன்னைக்கு சாட்சி. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன். இன்னைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவங்கி 1974 துவங்கி பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, தலைமை பொறுப்பு, அப்புறம் முதலமைச்சர், இப்ப பொதுச் செயலாளர். உழைப்பு இருந்தால் எங்கேயும் ஏற்றம் பெறலாம். அந்த உழைப்பு அறிமுக ஜெகன்மூர்த்தி அவர்களிடத்தில் இருக்கின்றது. உங்கள் கட்சி மிகப்பெரிய பலனடையும், பெரிய வளர்ச்சி அடையும். திமுக அப்படி இல்லை. கூட்டணி கட்சி நெருக்குவதுதான் அதனுடைய நோக்கம். அண்ணா திமுக கட்சி கூட்டணியை வளர்ப்பதுதான் நோக்கம். அண்ணா திமுக இதுதான் வேறுபாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாண்டிச்சேரி உட்பட 40 இடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த புரட்சி பாரதம் கட்சி மாநாட்டிலே நான் வருகின்ற பொழுதும் பார்த்தேன், இந்த மாநாட்டிலும் பார்த்த இளைஞர்கள் அற்புதமாக இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்பு முழுவதும் இந்த தேர்தலிலே செலவழிக்க வேண்டும்.
எறும்பை போல தேனீக்களை போல நம்ம கூட்டணி வேட்பாளர் நிற்கின்ற அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். அதற்கு இந்த மாநாடு ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சியுடைய மாநாடு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. மென்மேலும் இந்த கட்சி வளர வேண்டும், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை உயர உங்களுடைய கட்சி துணை நிற்கும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.